உடைந்து போன பாறையை விட அனைத்து அடியும் தாங்கிக் கொண்டு நிற்கும் உளிக்கு வலி அதிகம். இந்த வரியை கேட்டதும் என்னடா இது, பாறை உடைஞ்சு போச்சு, அதுக்கு வலி இருக்குதா, உளிக்கு எப்படி வலிக்கும்னு தோணும் இல்லையா? வாங்க இது ஒரு குட்டி கதையோட விளக்கமா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய சிற்பி இருந்தார். அவர் பாறைகளை சிலைகளா மாத்துறதுல கை தேர்ந்தவர். ஒரு நாள் ஒரு பெரிய பாறையில இருந்து அழகான புத்தர் சிலையை செதுக்க ஆரம்பிச்சாரு. முதல்ல பாறையை உடைக்கிறாரு. பெரிய சுத்தியல் எடுத்து ஓங்கி அடிக்கிறாரு, டங் டங் டங்குன்னு. ஒவ்வொரு அடியும் பாறையில விழும்போது பாறை சில்லு சில்லா சிதறுது. உடைஞ்சு போன பாறை ஒரு பொருட்டா இல்லாமல் கிடக்குது. அதுக்கு வலி இருக்கிறதா நமக்கு தெரியாது, ஏன்னா அது உடைஞ்சிருச்சு. அதோட போராட்டம் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த சிற்பி கையில இருந்த உளி இருக்கே, அதுதான் இந்த கதையோட கதாநாயகன். சிற்பி ஒவ்வொரு முறையும் சுத்தியலா உளியை அடிக்கும் போது அந்த உளிதான் முழு வலியையும் தாங்குது. பாறையிலிருந்து சின்ன சின்ன துகள்களை நீக்க உளிதான் கூர்மையா உழைக்கணும். சில சமயம் உளி கூர் மழுங்கிடும், சில சமயம் உளியோட முனை வளைஞ்சிடும், சில சமயம் உளி சூடாகிடும். ஒவ்வொரு அடியும் அந்த உளி மேல விழும்போது அதுதான் முழு சுமையும் தாங்குது. பாறை உடைந்து பல துண்டுகளாக சிதறி விடுகிறது. ஆனால் உளி அந்த பாறையை ஒரு அழகான வடிவமாக மாற்றும் வரை ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு வழியும் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. கடைசியில் ஒரு அற்புதமான புத்தர் சிலை உருவாகிறது. இங்க பாறைங்கிறது நம்ம வாழ்க்கையில வர சவால்கள், கஷ்டங்கள். அந்த சவால்களை தாங்க முடியாம உடைஞ்சு போறவங்க பலர். ஆனா உளிங்கிறது யாரு தெரியுமா? நீங்க தான். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது பல பேர் உடைஞ்சு போறாங்க. ஆனா சில பேர் இருக்காங்க, எத்தனை அடி விழுந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நிக்கிறாங்க. அவங்க தான் வாழ்க்கையோட உண்மையான சிற்பிகள். இனிமே உங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த சிற்பியின் உளியை நினைச்சுக்கோங்க. உளி தாங்கிய வலியை விட உங்களுக்கு வரும் வலிகள் நிச்சயம் ஒரு அழகான சிற்பத்தை, அதாவது ஒரு அழகான வாழ்க்கையை செதுக்குவதற்காகத்தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.